ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கோம். மாமல்லபுரம் என்பதற்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை நரசிம்மராகிய மாமல்லர் தனது தந்தையுடன் சுற்றி பார்க்க சென்றபோது ஒரு பாறையின் மீது அழகான ஒரு யானை படம் வரைந்தார். அதை பார்த்த பிறகு தன் தந்தை அவர் வரைந்த படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கல்லில் இந்த மாதிரி அழியாத ஒரு சிற்பமாக எதை வேணாலும் வடிவமைக்கலாம் அப்படின்ற எண்ணம் தோன்றி எல்லாமே பாறையில் வடிவமைச்சதாக சொல்லப்படுது. இந்த கல் பாருங்கள், உருண்டையாக பண்ணியிருக்காங்க. இளவட்ட கல் மாதிரி இருக்குது. யாராலையும் இதை தூக்கவே முடியல. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் தூக்க முடியல. இந்த மாதிரி யானை சிலை, நந்தி சிலை, 5 ரதம், சிங்கம், இப்படி பல சிற்பங்களை அழகாக வடிவமைச்சார். அதனாலேயே தன் மகன்தான் இதற்கு காரணம் என்று நினைத்த தந்தை மாமல்லன் என்ற மகனின் பெயரை மாமல்லபுரமாக அந்த ஊருக்கு பெயர் சூட்டினார். ஒரே ஒரு பாறை, இந்த பாறையில் 5 வாசலும் தூண்களும் அமைக்கப்பட்டு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு பாறையால் செதுக்கப்பட்டது தான். இங்கே 5 ரதங்கள் இருக்குது. 5மே 5 பாறைகளால் அழகழகான சிற்பங்களில் வடிவமைச்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரே கல்லாலான யானை சிலை 12 அடி உயரங்க. இந்த கோபுரத்துக்கு பக்கத்திலே வடிவமைச்சிருக்காங்க. இது நந்தி, இதுவும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது தான். எவ்வளோ அழகாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தான் இவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. நீங்கள் மாமல்லபுரம் இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணும். இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, இந்த சிற்பங்களை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பார்த்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.